بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد قال الله تعالى في القرآن المجيد اتخذوا أحبارهم ورهبانهم أربابا من دون الله وقال تعالى ليس البر أن تولوا وجوهكم قبل المشرق والمغرب ولكن البر من آمن بالله واليوم الآخر عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قيل يا رسول الله من أسعد الناس بشفاعتك يوم القيامة قال رسول الله صلى الله عليه وسلم لقد ظننت يا أبا هريرة ألا يسألني عن هذا الحديث أحد أول منك لما رأيت من حرصك على الحديث أسعد الناس بشفاعتي يوم القيامة من قال لا إله إلا الله خالصا من قلبه أو نفسه رواه البخاري அளவிலா கருணையும் இணையில்லாத கிருபையுடைய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ்வுடைய கருணையும் கிருபையும் இவ்வுலகில் தோன்றிய எல்லா நபிமார்கள் மீதும் குறிப்பாக இறுதி தூதர் முகமது நபி அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் அவர்கள் கொடுத்த சத்திய சன்மார்க்கத்தை வாய்மையுடன் பின்பற்றி வாழ்ந்து சென்ற நல்லோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உண்மை முஸ்லீம்கள் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் பொழிந்து கொண்டு கட்டுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வாரம் இறை நம்பிக்கையும் மறுமை நம்பிக்கையும் என்கின்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கங்களை அறிவுரைகளை சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். இறை நம்பிக்கை மறுமை நம்பிக்கை இந்த இரண்டு நம்பிக்கைகளும் ஒன்றோடு ஒன்று அவசியமான இரு அடிப்படைகளாய் திகழ்கின்றன. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஒரு மனிதன் ஏற்று அல்லாஹ் மீதும் ரசூலின் மீதும் அவன் ஈமான் கொள்கின்றான் என்று சொன்னால் இவ்வுலகத்திற்கு பின்னால் இன்னொரு உலகம் யௌமுல் கியாமா என்று சொல்கின்ற அந்த மறு உலகம் உண்டு என்பதை அவன் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். ஏனென்றால் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்து காத்து வரக்கூடிய இறைவன் மனிதர்களை ஏனைய உயிரினங்களை காட்டிலும் சிறந்த படைப்பாக ஆய்த்திருக்கக்கூடிய இறைவன் மனிதன் இவ்வுலகத்திலே எப்படியும் வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்று அவன் வாழாவிருக்க முடியாது. மனிதர்களுக்கு பகுத்தறிவையும் வாழ்க்கையினுடைய எல்லா சாதனங்களையும் வழங்கி மேன்மையான ஒரு படைப்பாக இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய ஹலீஃபா பிரதிநிதியாக இவ்வுலகிலே அவனை படைத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த உலகத்திலே அவன் எப்படி வாழ்ந்தான், நன்மைகள் செய்தானா தீமைகள் செய்தானா என்கின்ற கேள்வி விசாரணைக்காக என்று மறு உலகத்தை இறைவன் தோற்றுவிக்கக்கூடிய நிலை இல்லை என்று சொன்னால் அந்த இறை நம்பிக்கைக்கு எந்த அர்த்தமும் பொருத்தமும் இல்லாமல் போய்விடும். எனவே இறைவனை நம்புதல் என்பது உண்மை என்று சொன்னால் அந்த இறைவனிடத்தில் சென்று நாம்
நம்முடைய உலக நடவடிக்கைகளுக்கு பரிசொலியாக வேண்டும் என்கின்ற அந்த மறுமை நம்பிக்கையையும் அவன் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அந்த ரீதியிலே இஸ்லாத்தினுடைய இந்த அடிப்படை கொள்கை கோட்பாடுகள் ஒன்றோடொன்று அவசியமானவையாக வலியுறுத்தப்படுகின்றன. எப்படி ஒரு மனிதனுக்கு இறை நம்பிக்கை இல்லை என்று சொல்கின்ற பொழுது அவன் முஸ்லீம் இல்லை என்று நாம் சொல்கின்றோமோ, அதே போல மறுமை நம்பிக்கை இல்லை என்று சொன்னாலும் அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. இதே போலதான் அர்கானுல் ஈமான் என்று சொல்கின்ற இறை நம்பிக்கைகளின் 6 அடிப்படையான அம்சங்கள் முழுவதிலேயும் இந்த அடிப்படைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் முஸ்லீம் அல்ல என்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். இந்த ரீதியிலே உரையினுடைய உள் அம்சங்களுக்கு வருவதற்கு முன்னால் ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் நம்முடைய இந்தியாவிலே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதை சொல்லிக்கொண்டு நாம் உரையின் அம்சங்களுக்குள்ளே வருவதற்கு விரும்புகின்றோம். அது எந்த நிகழ்ச்சி? நம்முடைய ஆரிய பெருமக்களுடைய ஒரு குழு போபாலை சார்ந்த ஒரு RSS தலைவர், அந்த பகுதியிலே பிரபலமானவர், அவரிடத்திலே கொள்கை பிடிப்பாக இருக்கக்கூடியவர், அந்த RSS தலைவர் இந்திரேஷ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர், அவரை போய் நம்முடைய ஆய்வுகளுடைய குழு சந்தித்து சில கேள்விகளை முன்வைத்தார். இதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்கின்ற அடிப்படையில். அந்த கேள்விகள் நமக்கு முக்கியமல்ல, அதோடு சேர்த்து இஸ்லாத்துடைய இந்த அடிப்படை கொள்கை கோட்பாடுகளிலே ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நம்பிக்கை இருக்க வேண்டும், ஆழமான உறுதி இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவன் முஸ்லிம் அல்ல. இந்த அடிப்படைகளிலே அவனுக்கு விருப்பமில்லை என்றால் அவன் இஸ்லாத்தை விட்டும் வெளியே சென்று விடலாம் என்கின்ற விஷயத்தையும் பட்டவர்த்தனமாக அந்த RSS தலைவரிடத்திலே தெரிவித்திருக்கிறார். முதலிலே அவர்கள் முன்வைத்த கேள்விகளை மேலோட்டமாக பார்க்கணும். இந்தியாவை இந்து நாடாக RSS நினைக்கிறதா என்று முதலிலே ஒரு கேள்வி. இந்தியா என்பது பன்முக தன்மை கொண்ட, பல்வேறு மதங்களை பின்பற்றக்கூடிய, பல்வேறு கலாச்சாரங்களின் அடிப்படையிலே வாழக்கூடிய, பல்வேறு இனத்தவர்களை கொண்ட ஒரு நாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்து நாடு என்று நீங்கள் கருதுகிறீர்கள் சொன்னால் இந்து கொள்கையை தூக்கி பிடிக்கக்கூடிய, இந்துக்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு நாடாக நீங்கள் கருதுகிறீர்களா என்று கேட்கிறார். இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக ஆக்க நினைக்கிறதா என்று இன்னொரு கேள்வி. இந்து ராஷ்டிரம் என்பதை இந்து மதத்தின் அடிப்படையிலே RSS வலியுறுத்துகின்றதா என்று ஒரு கேள்வி. இந்து ராஷ்டிரம் என்று சொல்றீங்க, இந்த இந்து தர்மத்தை தான் பின்பற்றணும், இந்து மதத்தை தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கு இங்கே சரியான உரிமைகள் கிடையாது என்று வலியுறுத்துகின்றீர்களா? அதே போல மதமாற்ற விவகாரத்திலே RSS என்ன செய்ய விரும்புகின்றது? சமீப காலமாக கர்வாபசி என்கின்ற ஒரு கோஷத்தை முன்வைத்து ஆரம்பத்திலே இந்த இந்தியாவிலே எல்லோரும் இந்துக்களாக இருந்தாங்க. பின்னர் தான் பிற மதங்கள் வெளிநாடுகளிலிருந்து இங்கு இறக்குமதி செய்யப்பட்டு முஸ்லிம்கள் என்றும் கிறிஸ்தவர்கள் என்றும் வேற மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் வந்திருக்கின்றார்கள். இங்குள்ள இந்துக்களை பிற மதத்திலே சேர்த்திருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு தவறான கருத்தை இந்த இந்து மத தீவிரவாதிகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் அவங்க எல்லாம் மீண்டும் நாங்கள் இந்து மதத்துக்கு சேர்க்கிறோம், கர்வாபசி என்கின்ற பேரிலே சில திருத்தங்களை அவர்கள் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். இப்படி மதமாற்ற வாரத்தில் என்ன செய்ய விரும்புகின்றது? கடைசியாக ஒரு கேள்வி, இஸ்லாம் என்கின்ற அந்த சன்மார்க்கத்தை RSS எப்படி பார்க்கிறது? இஸ்லாம் என்பது இந்த உலகத்தில், இந்த இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதற்குமாக
இறைவனுடைய தூதர்கள் தொடர்ச்சியாக அனுப்பப்பட்டு அவர்கள் மூலமாக இந்த உலக மக்களுக்கு படைத்த ஒரு இறைவனை வணங்குங்கள், அவனுக்கு உருவம் கற்பிக்காதீர்கள், சிலைகளை வடித்து வணங்காதீர்கள் என்கின்ற ஏக இறை கொள்கையை இந்த உலக மக்களுக்கு எடுத்துச் சொல்லி வழிகாட்டுவதற்காக என்று நபிமார்கள் வந்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரையில லட்சத்திற்கும் அதிகமான நபிமார்கள் வந்திருக்கின்றார். அந்த வரிசையில் இறுதி தூதராக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தமுன் நபியாக அஷ்ரஃபுல் முர்ஸலீனாக வருகை தந்து மிக சிறந்த ரசூலாக நபியாக இந்த உலகத்திலே வாழ்ந்த அவர்கள் அந்த நபிமார்களுடைய அடிச்சுவட்டிலே வந்த அந்த சத்திய சன்மார்க்கத்தை நிறைவுபடுத்தி சம்பூர்ணப்படுத்தி இந்த உலகத்திற்கு வழங்கினார். அதனுடைய அடிப்படை கொள்கை கோட்பாடுகள் என்ன? இறைவனை நம்பி இறைவனுக்கு நல்ல அடியானாக உலகத்திலே மனிதன் வாழ வேண்டும் என்பதுதான். இறைவனை தூய்மையான நிலையில் நின்று இறைவனை வணங்க வேண்டும். இறைவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து தீமைகளை விட்டு விலகி நன்மைகள் செய்து வணங்குடிபாடுகள் செய்து உலகத்திலே வாழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கை கோட்பாடு. இப்படி தெளிவாக ஏகத்துவ கொள்கையை போதிக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்தை நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்கின்ற ஒரு கேள்வி. அந்த உலமாக்களுடைய தூதுக்குழு போய் அந்த RSS தலைவரை சந்தித்து இந்த கேள்விகளை முன்வைக்கின்ற பொழுது அவர் ஏதேனும் பதில் சொல்லியிருக்கலாம். எந்த பதிலையும் அவர் சொல்லல. பத்திரிகைகளிலே கொட்ட இடத்திலே இந்த செய்தியை அவர்கள் போட்டு காட்டியிருக்கிறார்கள். 6 கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. RSS தலைவரிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அவர் என்ன சொன்னாரா? இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் ஒரு பெரிய மாநாட்டை கூட்டுங்கள், அந்த மாநாட்டுக்கு வந்து நான் பதில் தருகின்றேன் என்று சொல்லிவிட்டார். மாநாட்டுக்கு வந்து பதில் சொல்றதுக்கு வந்த தூதுக்குழு நடத்தி பதில் சொல்லலாம் இல்லை. எங்கள் இஸ்லாத்து பேரில் விரோதம் இல்லை, இந்த நாட்டு எல்லா மக்களுக்கும் சம உரிமை உண்டு, அதுக்காகத்தான் நாங்கள் முயற்சி செய்கின்றோம், மனித குலத்தில் ஏற்றத்தாழ்வு நாங்கள் கற்பிக்க மாட்டோம், எல்லா மனிதனுடைய உயிருக்கு நாங்கள் உடமைகளுக்கு நாங்கள் பாதுகாப்படுகின்றோம், எங்களுடைய இந்து மதத்தில் கூட பெரிய சிறப்புகள் இருக்கின்றன, அந்த சிறப்புகளோட அடிப்படையில் நாங்கள் செயல்படுகின்றோம். ஏதோ ஒரு பதில் சொல்லணும். ஒரு பதில் சொல்லல. சரி, பதில் சொல்லவில்லை, அது ஒரு புறம் இருக்கின்றது. சென்ற அந்த உலமாக்களுடைய குழு கடைசியாக ஒரு செய்தியை மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கின்றார். என்னது? நான் என்னமோ எல்லா மக்களையும் பிடிச்சு வம்படியாக இஸ்லாத்தில் இருக்கணும், இஸ்லாத்தில் சேரணும் என்று நிர்பந்தம் செய்து அவரையெல்லாம் நாங்கள் மதமாற்றுகின்றோம் என்கின்ற ஒரு தவறான கருத்து RSS அமைப்பிடத்தில் இருக்குது, பிஜேபி வகைராக்கிடத்தில் இருக்குது. அந்த உலமாக்களுடைய குழு தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். நாங்கள் மிக தெளிவாக அறிவித்து இருக்கின்றோம், எப்படி யார் யாருக்கு இஸ்லாத்தில் இருப்பதற்கு விருப்பம் இல்லையோ அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விடலாம் என்று நாங்கள் தெளிவாக அறிவிச்சிட்டோம். குர்ஆனுடைய அடிப்படையான போதனை அதுதான். லா இக்ராஹ ஃபித்தீன். இறைமார்க்கத்துடைய விஷயத்தில், மதத்துடைய விஷயத்தில் நிர்பந்தம் என்பது இல்லை. எந்த ஒரு மனுஷனை பிடிச்சு நிர்பந்தமான இஸ்லாத்தை இருந்தா ஆகணும், நீ எது வேணுமானாலும் செய், என்ன கொள்கை வேணா ஏத்துக்க என்று சொல்லுகின்ற ஒரு மார்க்கம் இல்லை இஸ்லாம் என்பது. அல்லாஹ் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வேண்டும். ஒரு இறைவன் இருக்கின்றான், அவன் தான் நம்மை படைத்தான், அவனுக்கு நாம் நன்றி விசுவாசமாக வாழ வேண்டும், நம்முடைய நன்றியறிதலை வெளிப்படுத்தக்கூடிய முகமாக அவனுக்கு நாம் வணக்க வழிபாடு செலுத்த வேண்டும் என்று இறை நம்பிக்கை வருவதற்கு இருந்தால்தான் அவன் முஸ்லிம். இதே போல மறுமை நம்பிக்கை, இதே போல வேதங்கள் மீது உண்டான நம்பிக்கை, இதே போல தூதர்கள், ரசூல்மார்கள், நபிமார்கள் மீது உண்டான நம்பிக்கை, இதே போல மலக்குகள் என்று சொல்கின்ற கண்ணுக்கு புலப்படாத மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு படைப்பினத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுதல், விதியின் மீது நம்பிக்கை கொள்ளுதல், இந்த அடிப்படை நம்பிக்கைகளை வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய சன்மார்க்கம். இந்த அடிப்படை நம்பிக்கைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்திட்டே இருக்கும். இறைவன் இல்லாமல் உலகம் இல்லை, இந்த பிரம்மாண்டமான படைப்புகளால் தானாக உருவாகவில்லை, ஒரு இறைவன் படைத்தனாலேயே, அவன் இயக்குவதனாலேயே இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது.
அப்படிப்பட்ட ஒரு இறைவனை விசுவாசம் கொள்ள வேண்டும் என்று எல்லா விதமான அடிப்படை கொள்கை கோட்பாடுகளையும் நாம் மக்களுக்கு தெளிவாக புரிய வைத்துக் கொண்டு விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். அதில் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் தான் இஸ்லாத்தில் இருக்க முடியும். விருப்பம் இல்லை, அவர்கள் தாராளமாக இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விடலாம். இதே மாதிரி தான் இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகள் இருக்கின்றது, தொழுகை இருக்கின்றது. ஒரு முஸ்லிம் தொழுகை கடமை இல்லை என்று சொன்னால் அவன் தானா இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விடுகிறான். இப்படி நாங்கள் ஒரு மார்க்கத்தை கட்டி காத்து வந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எல்லோரையும் பிடிச்சி இஸ்லாத்தில் இருக்கணும் நிர்பந்தப்படுத்துறதெல்லாம் கிடையாது. இப்படி நம்முடைய மார்க்கத்துடைய அசல் மெசேஜை, அசல் செய்தியை அந்த RSS தலைவரிடத்துல முன்வைத்திருக்கின்றோம் என்பது ஒரு புறம் இருக்கிறது. இன்னொரு புறத்துல இப்படி நீங்கள் இந்து மதத்துடைய பாதுகாவலர்களாக காட்டிக்கொண்டு இந்து மதத்துடைய அடிப்படைகளை போது சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால் நீங்களும் இது போல மக்களுக்கு சொல்லிருங்க. இந்து மதத்துடைய அடிப்படை கொள்கை கோட்பாடு தந்திருக்குது. இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் தான் இந்து மதத்தில் இருக்க முடியும். இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்து மதத்தை விட்டு வெளியே போயிடலாம் என்று நீங்களும் சொல்லுங்களேன் என்று அவர்களை சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பம்சமும் இந்த உலமாக்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த அடிப்படை கொள்கை கோட்பாடுகளே இஸ்லாத்தை பற்றி உண்டான தெளிவான அந்த அறிவிப்பிலே அமைந்திருக்கின்றன. ஆக இந்த ரீதியில நாம் இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைக்க வேண்டும். ஈமான் இல்லை என்றால் எதுவுமே இல்லை. ஒரு மனிதன் இஸ்லாத்துக்கு வர்றான், அவன் என்ன சொல்கின்றோம்? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு இறைவன் அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை என்று அந்த இறை நம்பிக்கையை முதலில் நாமோ விளக்கி கொடுக்கின்றோம். உலகத்தில் தோன்ற எல்லா தெய்வங்களும் அந்தந்த காலகட்டத்திலே வாழ்ந்த மக்களுக்கு அவர்கள் வழிகாட்டி இருக்கக்கூடிய ஒரு பேருண்மை தான். யா கௌமி இஅ்புதுல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைர். யா கௌமி, அவர்களே, உஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள். மா லக்கும் மின் இலாஹின் கைர், அவரை விடுத்து வேறு வணக்கத்திற்குரிய இறைவன் உங்களுக்கு யாரும் இல்லை என்கின்ற கொள்கையை தான் வலியுறுத்தினார். அந்த இறை நம்பிக்கை தான் மிக முக்கியமான ஒன்று. இதை முஸ்லிம்களுக்கு அதிகமாக சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். இந்த ஆங்காங்கே சில செய்திகள் வருகின்றன. இந்த கர்மா மசீத் என்ற பெயர்ல சில முஸ்லிம்களும் இஸ்லாத்தை விட்டும் வேறு மதத்திற்கு தாய் விடுகின்றார்கள் என்கின்ற செய்தி வருகின்றன. அதனுடைய பின்னணியுடைய பலவீனம் என்ன? இந்த தெளிவான கொள்கைகளில் அவர்களுக்கு பிடிப்பு இல்லை. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை அவர்களுக்கு சரியாக போதிப்பதற்கு ஏற்பாடு இல்லை. இறை நம்பிக்கையை பற்றி அவர்கள் எதுவும் புரியாமல் இருக்கின்றார்கள். ஏதோ காண வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பேருக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் அவர்களும் அங்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே, அப்படிப்பட்ட பலவீனர்கள், விவரம் தெரியாதவர்கள் அங்கே சென்று விடுகின்ற அந்த அவர்களை பார்க்கட்டும். நம்முடைய கடமை என்ன, நம்முடைய பொறுப்பு என்ன? நாம் எல்லாம் இதுல முழு வீச்சா இருக்கு. எப்படிப்பட்டதான இறை நம்பிக்கையை நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம்? அபூ தர் கிஃபாரி என்கின்ற ஒரு சஹாபி அறிவித்திருக்கக்கூடிய ஹதீஸிலே பாருங்கள். ஸஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதா யுன்ஜில் அப்த மினன் நார். ரசூலுல்லாஹ் கேட்டார், ஒரு மனிதனை நரகத்தை விட்டும் ஈடேற்றக்கூடிய ஒரு விஷயம் எது? எது அவனை நரகத்தை விட்டு ஈடேற்றம் அளிக்கும் என்று நான் ரசூலுல்லாஹ் கேட்டேன். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஈமான் பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கின்ற அந்த ஈமான் இருக்கின்றதே, இறை விசுவாசம் இருக்கின்றதே, இது அவனை நரகத்தை விட்டு காப்பாற்றும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஈமானோடு அமல் புரிதல், கடமைகளை ஆற்றுதல், சமுதாய பணி செய்தல், ஒருவருக்கு கற்றுக் கொடுத்தல், குர்ஆன் ஹதீஸை கற்றுக் கொடுத்தல் என்பதும் அங்கே அடங்குகின்றது. அதே போல வாழ்க்கை ஜீவனாம்சத்திற்காக என்றவன் ஒரு வேலையை, ஒரு தொழிலை செய்ய தெரியாமல் இருக்கின்ற அதை கற்றுக் கொடுத்தல் என்பதாலே அதில் அடங்குகிறது. எந்த மனுஷனுக்கும் துன்பம் துயரம் அளிக்காமல் அவன் தன்னை பொறுத்து நல்லவனாக வாழ்தல் என்பதும் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது என்று அந்த ஹதீஸ் பாறை நிகழ்கின்றது. முதல் தரமாக ஒரு மனிதனை நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய விஷயம் எது என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஈமான் பில்லாஹ், அல்லாஹ்வை விசுவாசம் கொள்ளுதல் தான், அல்லாஹ்வை ஈமான் கொள்வதான் சொன்னார். இதே போல இன்னொரு ஹதீஸிலே வருகின்றது, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபஇன்னல்லாஹ் ஹர்ரம அலன் நார் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ்
யபுத்தகி பிதாலிக வஜ்ஹல்லாஹ், எவன் உளப்பூர்வமான முறையில் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும் என்று நாடி லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்கின்றானோ, வணக்கத்திற்குரிய இறைவன் இந்த வானபூமியை படைத்த அந்த இரட்சகனாகிய ஒரே ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவன்தான் வணக்கத்திற்குரியவன் என்கின்ற கலிமாவை யார் முடிந்தானோ அவன் நரகத்தின் மீது விலக்கப்பட்டவனாக ஆகிவிடுகின்றான். இன்னொரு ஹதீஸிலே வருகின்றது, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை அறிந்தவனாக, அதை உளப்பூர்வமாக ஏற்று முடிந்தவனாக யார் மரணமாகின்றானோ அவன் சொர்க்கத்திற்கு செல்வது உறுதியாகிவிடுகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை வாய்மையோடு முடிந்தவன் நரகத்தின் மீது விலக்கப்பட்டவனாகின்றான். அவன் நரகம் செல்ல முடியாது. நரகம் அவனுக்கு தீட்டாகிவிடுகின்றது, அவனுக்கு மம்னுவாகிவிடுகின்றது. இதுவும் ஒன்றுதான். அந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய கலிமாவை அறிந்து புரிந்து வாய்மையோடு சொன்ன ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு செல்வது நிச்சயம் என்பதும் உண்டு. இந்த உலகத்துடைய மனித படைப்பும், இந்த உலகத்துடைய இயக்கும் முறையும், இந்த உலகத்துடைய ஆயுட்காலம் முடிந்ததற்கு பின்னாலே மீண்டும் இன்னொரு உலகம் மறுமை என்று வர இருக்கின்ற அந்த உண்மையும் இந்த அடிப்படையை நமக்கு வலியுறுத்துகின்றன. நாம் இங்கே இறை விசுவாசம் உண்டு, அந்த இறைவனுக்கு நாம் நல்லடியாக வாழ்ந்தால் மட்டுமே மறுமையை நாம் வெற்றி அடைய முடியும். இல்லை என்றால் இறைவனுடைய தண்டனைக்கு நாம் ஆளாக்கப்பட்டு விடுவோம் என்கின்ற அடிப்படையில் நாம் இஸ்லாமிய சன்மார்க்கத்தை உலக மக்களுக்கு முன் வைத்து நாம் உலக மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய முக்கியத்துவத்தை நான் ஆரம்பத்திலே வாசித்து காட்டிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அறிவிப்பிலே மிக இன்னும் அழுத்தமாக எடுத்துரைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். என்ன ஹதீஸ் அது? அபூ ஹுரைரா அவர்களுடைய அறிவிப்பிலே அவர்கள், யா ரசூலல்லாஹ், மன் அஸ்அது நாஸ் பி ஷஃபாஅத்திக யௌமல் கியாமah, அல்லாஹ்வுடைய தூதரே, நாளை மறு உலகத்தில் உங்களுடைய பரிந்துரையை பெற்று பாக்கியம் அடைந்திருக்கக்கூடிய மனிதர்கள் யார்? உங்களுடைய பரிந்துரையுடைய அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய தகுதி பெற்றவர் யார் என்று அபூ ஹுரைரா அவர்கள் கேட்கின்றார். பின்னர் நாளை மறுமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அஷ்ஷஃபாத்துல் உதுமா, மகத்தான ஒரு பரிந்துரையுடைய சிறப்பு அவர்களுக்கு வழங்கப்படும். அவர்கள் யாருக்கு இறைவனுடைய மன்னிப்பு கிடைக்க வேண்டும், சொர்க்க பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பரிந்துரை செய்கின்றார்களோ அவர்களெல்லாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு கொடுத்து வைக்கப்படுவார்கள். மஸ்ஜித் நபவியில நாம் உம்ரா ஹஜ் சென்று கூடிய காலகட்டங்களில் ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்காக என்று ஜியாரத்துக்காக செல்கிறோம். அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஷஃபாஅத்தின் மகத்துவத்தை எடுத்து காட்டக்கூடிய விதத்தில் அங்கே ஒரு வாயில் முன்னால் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா லி அஹ்லில் கபாயிர் மின் ஷஃபாஅத்தி லி அஹ்லில் கபாயிர் மின் உம்மத்தி, மறுமை நாளிலே என்னுடைய பரிந்துரை என்பது எந்தெந்த முஸ்லிம்கள் பெரும்பாவங்கள் செய்து கொண்டு பலவீனத்துடைய அடிப்படையில் இறைவனை அஞ்சி நடுங்கிக் கொண்டு இறைவனை தண்டித்து விடுவானோ, உங்களுக்கு பாவிகளா வந்து விட்டோமே என்கின்ற அடிப்படையில் அந்த மாஸ்டருடைய அந்த மைதானத்தில் கேள்வி விசாரணத்துடைய அந்த நேரத்தில் அவர்கள் அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட என்னுடைய உம்மத்தை சார்ந்த பாவங்களோடு வந்திருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு என்னுடைய ஷஃபாத் கிடைக்கும். என்னுடைய பரிந்துரை அவர்களுக்கு ஆவணி என்று உண்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அங்கே ரசூலுல்லாஹ்வுடைய ஜியாரத்துக்காக செல்லக்கூடிய அந்த பாதையிலே இடது பக்கமாக ஒரு வாசலுடைய முகப்பிலே எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய சிறப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு நாளை மறுமையிலே கொடுத்து படைக்கப்பட இருக்கின்றது. இந்த உம்மத்துகளை அவர்கள் கரை சேர்ப்பார்கள். ஈமான் கொண்ட வழியில பலகீனத்தின் அடிப்படையில் பாவங்கள் செய்துவிட்டு எல்லாவற்றும் தௌபா கேட்டு அஞ்சு நெடுஞ்சவர்களாக மறுமையிலேயும் அவர்கள் அமலுக்கு ஆளாக்கப்படுகின்ற பொழுதோ அவருடைய உள்ளத்தில் இறையச்சம் நிறைந்திருக்கும். கேள்வி சாடக்கூடிய கதி எந்தாகவோ தெரியவில்லையே என்று அப்படிப்பட்ட நிலையில ரசூலுல்லாஹி ஷஃபாத் நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு உண்மையை தெரிந்து கொள்வதற்காக என்று அபூ ஹுரைரா அவர்கள் ரசூலுல்லாஹி கேட்கிறார், உங்களுடைய பரிந்துரைக்கு அதிக தகுதியுடைய அந்த பாக்கியத்தை பெறுவதற்கு அதிக தகுதியுடைய மனிதர் யார் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஒரு அருமையான பதிலை சொல்றார்.
லகத் ظننت يا ابا هريره அல்லா يسالني عن هذا الحديث احد اول منك. அபூ ஹுரைராவே, என்னை பற்றி உண்டான இந்த சிறப்பை குறித்து அனைவருக்கும் முதலில் யாரும் கேட்காத நிலையில நீர்தான் முதலே இந்த இடத்தில் கேட்பீர் என்று நான் நினைத்து வைத்திருந்தேன். லிமா ராய்து மின் ஹிரிஸுக்கு அலல் ஹதீஸ். இப்படி என்னை பற்றி உண்டான இந்த செய்திகளை அறிந்து கொள்வதில் உமருக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை நான் கண்டிருக்கின்றேன். இவ்வளவு ஆர்வம் உண்டு என்கின்ற காரணத்தினால நீதான் முதல்ல இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்பீர் என்று நான் நினைத்து வைத்திருந்தேன். அதே மாதிரி கேட்டி கேள்வி என்ன? அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய ஷஃபாத் பரிந்துரைக்கு அதிக தகுதி படைத்த மனிதர் யார் என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹ் ஒற்றை வார்த்தையை சொன்னார்கள், அஸ்அலுன் நாஸி பி ஷஃபாத் யௌமல் கியாமா மன் கால லா இலாஹா இல்லல்லாஹ் காலிஸன் மின் கல்பிஹி வ நஃப்ஸிஹி. என்னுடைய பரிந்துரைக்கு அதிக தகுதி படைத்த மனிதர் யார் என்றால், நாளை மறுமையில உளப்பூர்வமாக யார் லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவை மொழிந்து அந்த கொள்கையை உளப்பூர்வமாக யார் உறுதியாக ஏற்றுக்கொண்டாரோ அவர்தான் என்னுடைய பரிந்துரைக்கு அதிக தகுதியுடையவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார். இந்த அடிப்படையில் ஓரிரை கொள்கையை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த அடிப்படையில் ஒரு மனிதன் இறைவனை வணக்க வழிபாடு செய்ய வேண்டும். இந்த அடிப்படையில் இறைவனுடைய ஷரிய சட்டங்களுக்கு அவன் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அப்படி இந்த வழியிலே வந்து விட்டால் அவன் மனித மாண்பு காத்த புனிதனாக அவன் மாறிவிட்டான். இப்படிப்பட்ட ஒரு சன்மார்க்கத்தை உலகத்தில் நாங்கள் நிலைநாட்டுவதற்காக என்று, மக்களை இதை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக என்று, நாளை மறுமையிலே மக்களுக்கெல்லாம் சுருக்க பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக என்று, நாளை மறுமையிலே எந்த ஒரு மனிதனும் நரகத்துடைய துன்பத்தை அடையக்கூடாது என்பதற்காக என்று, அந்த ரீதியிலே இந்த உலகத்தில் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும், தூய்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும், பாவப்பழிகளில் விழுந்து விடக்கூடாத மக்கள் யாரும் என்று நாங்கள் அக்கறை கொண்டு இந்த நாட்டிலே இஸ்லாத்தை போதித்துக் கொண்டிருக்கின்றோம், இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் உண்மை. ஆனால் இந்த உண்மையை அறியாத மக்கள், இது வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு மதம், இங்கு இருக்கக்கூடிய பூர்வீகமான மதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இவர்களுக்கு என்ன இங்கு வேலை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு துரதிருஷ்டமான நிலையை நாம் பார்க்கின்றோம். இஸ்லாம் இதைத்தான் வலியுறுத்துகிறது. குர்ஆனிலே ஒரு இடத்திலே வருகின்றது, லைஸல் பிர்ரு அன் துவல்லு வுஜூஹக்கும் கிப்லல் மஷ்ரிக் வல் மக்ரிப். உங்களுடைய முகங்களை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ நீங்கள் முன்னோக்கி செய்வது என்பது புண்ணியமான செயல் அல்ல. அப்படி புரியுதா? என்ன தொழுகையில காபா முன்னோக்குங்க, அது மேற்கு திசையில் இருக்கு, மேற்கு முன்னோக்குங்க என்றெல்லாம் சொல்லிவிட்டோமே, இது புண்ணியமான செயல் அல்ல. இதனுடைய பின்னணியிலே நாம் செய்கிறோம், அல்லாஹ்வை வணங்குகின்றோம். அந்த அல்லாஹ் நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றான், காபா ஆலயத்தை முன்னோக்கி நின்று வணங்குங்கள் என்று கட்டளை பிறப்பித்திருக்கின்றான். அவனுடைய கட்டளைக்காக என்று காபா ஆலயத்தை நாம் முன்னோக்கின்றோம். அப்ப அங்கு இறைவன் தான் பிரதானம், இறை கட்டளை தான் பிரதானம். கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ முன்னோக்கு என்பது புண்ணியமான செயல் அல்ல. இப்படி குர்ஆனிலே சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இதோடைய பின்னணி ஒன்று உண்டு. அதை நாம் பல கட்டங்களை விளக்கி கொடுத்திருக்கின்றோம். என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற அந்த ஆரம்ப நாட்களிலே சுமார் 16 மாதங்கள் அல்லது 17 மாதங்கள் நபி அவர்கள் பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் ஆலயத்தை முன்னோக்கி தொழுகை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். மக்காவில் இருக்கின்ற பொழுது அவருக்கு முன்னாலே காபாவும் அதே திசையில் பைத்துல் முகத்தஸ் இருக்கக்கூடிய வகையில் நின்று தொழுகை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். அந்த பைத்துல் முகத்தஸுக்கு ஒரு முக்கியத்துவம், ஒரு சிறப்பை கொடுத்துக் கொண்டிருந்தார். ஆனால் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னாலே காபா ஆலயத்தையும் அதே திசையில் பைத்துல் முகத்தஸையும் முன்னோக்கி நின்று தொழக்கூடிய சூழ்நிலை அங்கே இல்லை. ஒன்று காபா முன்னோக்கி தொழணும், அல்லது அதோட எதிர்பக்கமாக பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழ வேண்டும். நபி அவர்கள் மக்காவிலே இருந்து தொழுத அந்த பழக்கத்தின் அடிப்படையில் பைத்துல் முகத்தஸ் முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். அப்போது அவருடைய முதுகுக்கு பக்கமாக காபத்துல்லா அமைந்து இருந்தது. நபி அவர்களுக்கு ஒரு ஆறு பைத்துல் முகத்தஸ் ஆலயத்தை விடவும் புராதனமான ஆலயம் மக்காவில் இருக்கக்கூடிய காபா ஆலயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய
2 ஆலயங்களே இதான் புராதன மதம். இது மக்காவுடைய காபாலை தான் புராதன மதம். முதல்ல எந்த கட்டினார்? இதை காபாலயத்தை முன்னோக்கி தொழக்கூடிய கட்டளை இறைவனிடமிருந்து வராதா என்கின்ற ஆவல்ல இறை கட்டளை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார். அவருடைய ஆவலை ஏற்றுக்கொள்ளும் விதமாக இறைவனுடைய ஆணை வந்தது. ஃபவல்லி வஜ்ஹக கிப்லல் மஸ்ஜிதில் ஹராம், ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். நபியே, உங்களுடைய முகத்தை தொழுகையின் போது ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், காபாலயத்துடைய திசையை முன்னோக்கி நீங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ஆணை வந்தது. பிரச்சனை என்று சொன்னால், அந்த யூதர்கள், அந்த கிறிஸ்தவர்கள் இந்த கட்டளை வந்ததற்கு பின்னாலே முஸ்லிம்களே ஆட்சேபனை செய்ய ஆரம்பித்தார். இதனால் வரைக்கும் அந்த திசையை முன்னோக்கி தொழுதாங்களே, இப்போ புதுசா கட்டளை வந்து காபத்துல் ஆலயத்தை முன்னோக்கி கட்டளை வந்திருக்கின்றதே, இப்போ இந்த பக்கமா திரும்பி தொழுகின்றார்களே, முதல்ல தொழுதுலாம் ஏற்பட மாட்டாதா, என்ன போயிடுதா என்ற ஆட்சேபனை கிளப்பினார்கள். ஆனால் அதற்கு பதில் சொல்லக்கூடிய விதமாக இறைவன் ஆயத்தை கூறினார். என்னது? திசையை முன்னோக்குகள் என்பதல்ல, இந்த திசையை முன்னோக்குகள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை தான் பிரதானம். அல்லாஹ் கட்டளை பிறப்பித்திருக்கின்றார். அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதல் தான் அங்கே முன்னிறுத்தப்படுகின்றதே அல்லாமல் திசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. இதற்கு பெயர் சொல்லக்கூடிய விதமாக அல்லாஹ் சொல்கின்றார், கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ உங்களுடைய முகங்களை திருப்புவது என்பது புண்ணியம் அல்ல, வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். புண்ணியம் என்பது அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டு வாழ்கின்றானே அவனுடைய விசுவாசம் புண்ணியமான செய்யும். மறுமை நாளை நம்பி வாழ்கின்றானே அவனுடைய நம்பிக்கை புண்ணியமான செய்யும். இதுதான் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்று மறுமை நம்பிக்கையையும் இறை நம்பிக்கையும் ஒரு சேர்ந்த முகமாக இறைவன் அங்கே வலியுறுத்தி கொண்டார். இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த அடிப்படை கொள்கை கோட்பாடுகளாக இருக்கின்றன. ஆக இந்த ரீதியில நாம இறை நம்பிக்கையை பார்க்கிறோம், நாம மறுமை நம்பிக்கையை வலியுறுத்துகின்றோம். ஆனால் பெரும்பாலான முஸ்லிம்களிடத்துல இந்த கொள்கை கோட்பாடுடைய முக்கியத்துவம் புலப்படுத்தப்படாமல் இருக்கின்றது. அவர்கள் இந்த அடிப்படையை விட்டு ஒரு விலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் ஒரு உயிரோட்டமான ஒரு மார்க்கம். இஸ்லாம் உயிரோட்டமான ஒரு மார்க்கம், ஜீவனுள்ள மார்க்கம் என்பதற்கு என்ன அடையாளம்? இதில் புதிய வரவுகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்த கொள்கை கோட்பாடுகளை யார் ஆழ்ந்து சிந்திக்கின்றார்களோ அவர்களை இந்த கொள்கை கோட்பாடு ஈர்த்து விடுகிறது. நாட்டில் சாமானியப்பட்ட மக்களும் இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள், பெரிய அறிஞர்கள் மக்களும் இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள். இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதம் இது. என்று குர்ஆன் இறங்கியுள்ளப்பட்ட காலகட்டங்களில் ரசூலுல்லாஹி மூவத் தொடங்கப்பட்ட 6 நாட்களில் ஒருவருக்கு ஒருவராக இஸ்லாத்தை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருந்தார்களோ அதே போன்ற நிகழ்வுகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றன. அதான் மிகப்பெரிய ஒரு சிறப்பு இஸ்லாத்துக்கு. பெரியார் ஆசிரியர் என்ற பேரிலே உள்ள டாக்டர் அப்துல்லா அவர்கள் சேவித்து இஸ்லாத்துக்கு வந்தார். சுமார் 7-8 ஆண்டுகளாக குர்ஆனை ஆய்வு செய்து ஆழ்ந்த சிந்தனை செலுத்தி படித்து இந்த கொள்கையிலே அவர் உடன்பாடு கொண்டு அவர் இஸ்லாத்துக்கு வந்தார். அதோடு மட்டுமா முடிந்தது விஷயம், தமிழகம் எங்கும் இது போன்ற இஸ்லாத்துடைய அருமை பெருமைகளை கோட்பாடுகளுடைய உண்மை நிலைமைகளை எடுத்து சொல்லி அவர் மக்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்தார். இதுதான் இன்று இந்த RSS வகைராக்களுக்கு, பிஜேபி வகைராக்களுக்கு பிடிக்காத ஒரு அம்சமாக இருக்கின்றது. அப்படி புதிதாக இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்களை இந்த இறை நம்பிக்கையும் இந்த மறுமை நம்பிக்கையும் கவர்ந்து விடுகின்றது. அதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ஒரு புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த ஒரு நபருடைய செய்தியை சொல்கிறேன். அவர் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கிறிஸ்துவ நண்பர், சைமன் ஆல்ஃபிரேடோ கரமெல்லா என்று சொல்லப்படுகின்ற ஒரு புதிய முஸ்லிம். அவர் என்ன சொல்கின்றார்? இஸ்லாத்தை குறித்து அவர் அறிவித்திருக்கக்கூடிய, தெளிவுபடுத்திருக்கக்கூடிய இந்த கொள்கைதான் மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அவர் சொல்கின்றார், இந்த பேரண்டம் முழுவதற்கும் ஒரு படைப்பாளனாக படைத்த ஒரு இறைவனாக இருப்பது ஒரே இறைவன். அதைத்தான் ஆங்கிலேயே அல்லாஹ் என்று நாம் அழைக்கின்றோம். அந்த ஒரு இறைவன் தான் வணக்கத்திற்குரியவன். இதைத்தான் இஸ்லாம் சொல்கின்றது. ஆனால் என்னுடைய கிறிஸ்தவ மதத்தில் இருக்கின்றதே, அவர் தன்னுடைய பழைய மதத்தை சொல்கின்றார். கிறிஸ்தவ மதத்தில் இயேசுநாதரை கடவுளாக முன்வைக்கின்றார்.
இயேசுநாதருக்கு சிலை வடித்து சர்ச்சையை வைத்துக் கொண்டு இயேசுநாதரை அன்பு செலுத்துங்கள் சொல்லி ஆரம்பிச்சு கடைசியில் இயேசுநாதரை வணங்கக்கூடிய நிலைக்கு மக்களை கொண்டு போய் சேர்க்கின்றார். அந்த தென் அமெரிக்காவை சேர்ந்த புதிய இஸ்லாத்திற்கு வந்த சகோதரர் சொல்கின்றார், இயேசுநாதரை கடவுளாக ஆக்குவது என்பது மனிதனை பழைய காட்டுமிராண்டின் தளத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கின்றது சொல்றார். ஆதின மனுஷன் காட்டுமிராண்டித்தனமா வாழ்ந்தான். பிறகு நாகரிக உலகத்துக்கு வந்து மனிதனுக்கு சிறப்பான ஒரு அடியானாக ஒரு மனிதனாக ஒரு படைப்பாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். மீண்டும் அவன் காட்டுமிராண்டித்தனத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு மோசமான கொள்கை தான் கன்னிமேருடைய வயிற்றிலே பிறந்து வாழ்ந்த இயேசுநாதரை கடவுள் என்று முன்வைக்கக்கூடிய அந்த கொள்கைதான் மற்ற காட்டுமிராண்டித்தனத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய கொள்கையாக இருக்கிறது சொல்றார். இதை கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அவர் சொல்றார், மனிதன் இறந்ததற்கு பின்னால கப்பல் கொண்டு போய் அடக்கம் செய்யப்படும். எங்க போறா மனுஷன், அவருடைய நிலைமை என்னவாகின்றது என்கிற தேடலுடைய உள்ளத்தில் இருந்தது. அதற்கு விடை என்னுடைய மனத்தில் இல்லை. சில காலங்களில் மனுஷன் வாழ்றான், உலகத்தில் வாழ்றான், லிமிட்டட் வாழ்க்கை, வரையறுத்த வாழ்க்கை. அதுக்கு பின்னாடி மரணத்தை தழுவுகின்றான். அவன் மண்ணுக்குள்ளே அடக்கம் செய்து விட்டார். அவருடைய கதை அதோடு முடிஞ்சது. இதனை என்னுடைய மனசு ஏற்றுக்கொள்ளவில்லை. மனிதன் எங்கோ செல்கின்றான், எங்கே செல்கின்றான், அவருடைய நிலைமை என்ன என்கின்ற தேடலுடைய மனசில் இருந்தது. என்னுடைய மதத்தில் அதுக்கு விடை இல்லை. ஆனால் இஸ்லாத்திலே அதுக்கான விடையை கண்டேன் என்று சொன்னார். இறப்புக்கு பின்னுள்ள வாழ்க்கையை பற்றி இஸ்லாத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். மனிதன் இறந்ததற்கு பின்னால மன்னரிலே அவனை அடக்கம் செய்ததற்கு பின்னால இந்த உலகத்திலிருந்து எப்படி வாழ்ந்தாய் என்கின்ற கேள்வி அவனுக்கு முன்வைக்கப்படுகின்றது. அந்த கேள்விக்கு பதில் நல்ல அடியானா வாழ்ந்தாயா, பாவங்களை விழுந்து கிடந்தாயா, இறைவனை ஏற்றுக்கொண்டாயா, இறைவனை ஏற்றுக்கொள்ளவில்லையா, உடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, எந்த நிலையில் வாழ்ந்துட்டு வந்திருக்கிற என்ற இறைவன் சார்பில் மலக்குகள் அவனுக்கு கேள்விகளை முன்வைப்பார். அதுக்கு பதில் சொன்னான். என் இஸ்லாத்தில் சொல்லப்படுகின்றதே, இது என்னுடைய மனசை கவர்ந்து விட்டது, இதுதான் சரி, இதுதான் உண்மை என்று சொல்லி நாம் கபூர்ல கேள்விகளுக்கு கேட்கப்படும் என்றெல்லாம் ஹதீசுகளில் வந்திருக்கக்கூடிய செய்திகளை நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, அதை நம்முடைய முஸ்லிம்கள் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்வதில்லை. அடுத்த வந்துடுறோம், உள்ள வந்து கேள்வி கேட்கிறார், அந்த கேள்வி கேட்கிறார், நீ உள்ள போய் பார்த்துட்டா வந்த அப்படி யார் கேட்கலாம், நம்மளால கேட்கலாம். ஆனா கிறிஸ்தவ மதத்திலே இருந்து புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர் இந்த விஷயங்களை எல்லாம் ஆய்வு செய்துவிட்டு அவர் சொன்னார், இதுதான் உண்மை. அவரே சொல்லுகிறார். இந்த 3 கேள்விகளை அவரே சொல்லி அவருடைய சிறப்புகளை அவருடைய பெருமைகளை எடுத்து காட்டுகிறார். முதல் இரட்சகர் மன் ரப்புக்க ஒமா தீனுக்க ஒமன் நபியுக்க, உன்னுடைய தீன் என்ன, அல்லது ஒமா இமாமுக்க, உன்னுடைய வழிகாட்டி வேதம் என்ன, அல்லது ஒமன் நபியுக்க, உன்னுடைய நபி என்ன. இந்த 3 கேள்விகளும் அவனுக்கு கேட்கப்படும். ரப்பு என்று இரட்சகன் என்று நீ யாரை ஏற்றுக்கொண்டிருந்தாய், அங்கே அவன் பதில் சொல்ல வேண்டும். அவன் மேலான சிறப்பான அந்தஸ்தை அவன் பெறுவான். அதுக்குதான் வழிகாட்டுகின்றோம். இறை நம்பிக்கை நாம் மக்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொல்லி விளக்கம் அளித்து அவர்களை நாம் இந்த மார்க்கத்திற்கு அழைக்கின்றோமே, இதனுடைய அடிப்படை என்ன, இறைவனிடத்திலே அவன் நல்லவனாக சொர்க்கத்திற்குரிய அடியானாக அவன் ஏற்றம் பெற வேண்டும். உன்னுடைய ரப்பு இந்த வானம் பூமியை படைத்த இரட்சகன் தான் அவனுடைய ரப்பு, உடைய இரட்சகன், அவன் தான் வணக்கத்திற்குரியவன். இதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. இறைவனை வணங்கும்படியாக சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். உலகத்தில் உள்ள எந்த மதமும் இறைவனை வணங்கு என்று சொல்லவே இல்லை. இறைவன் பேரில் அவதாரத்தை வணங்கு என்று சொன்னார். இயேசுநாதர் இதனுடைய அவதாரமாக வந்தார். அல்லது இறைவன் பேரில் சிலைகளை நாட்டி வைத்துக் கொண்டு இந்த சிலைகள் இறைவனை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது என்று சொல்லி கண் காது மூக்கு உறுப்புகளை வைத்து இந்த சிலை தான் கடவுளுடைய அவதாரமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு சிலை வணங்க சொல்லிட்டார். கண்ணுக்கு புறப்படாது இருக்கக்கூடிய அந்த இறைவனை சிலையாக எப்படி வடித்திருக்க முடியும்? மனிதர்களை தான் அவன் இறைவனை போய் சேர்ந்துட்டான், அவன் இடத்துல அவன் இறைவனத்தில் பரிந்துரை செய்யும்படியாக கேட்க வேண்டும் என்கின்ற அந்த தவறான சிந்தனையுடைய அடிப்படையில மனிதர்களுக்கு தான் அவன் சிலைகளை உருவாக்கி வைத்துவிட்டார். ஆக யாரை வணங்கி சொல்கிறார்கள்? மனிதர்களுக்கு சிலையை உருவாக்கி வைத்துக் கொண்டு சிலையை வணங்கி சொல்கிறார்.
கிறிஸ்துவ மதத்தின் நிலைமை அதுதான். எல்லா மதங்களுடைய நிலைமையும் அதுதான். கௌதம புத்தர் வந்தார். எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்த ஒரு மனிதர் கௌதம புத்தர். அவருக்கு தெரிந்தவர் புத்தர் தான் வாழ்கிறார். அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் யூத மதத்துடைய நிலைமை தான். உசேர் இஸ்ராயல் சொல்லப்படுகின்ற ஒரு நல்லடியார் தௌராத் வேதம் படித்ததற்கு பின்னாலே அதை மனப்பாடமாக சொல்லி எழுதி கொடுத்தார். அப்படிதான் அவரை கடவுள் உசைர் உசைர் அல்லாவுடைய மகன் என்று சொன்னார். இவ்வாறு எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் இறைவனை வணங்கும்படியாக சொல்லக்கூடிய நிலை அங்கே இல்லை. இஸ்லாம் என்று சொல்கின்ற சத்திய சன்மார்க்கத்தில் மட்டும்தான் இறைவனை வணங்கும்படியாக சொல்லப்படுகின்ற உயர் தத்துவம் அமைந்திருப்பதை பார்க்கட்டும். ஆக இந்த இறை நம்பிக்கை தான் மறுமையிலே அவனுக்கு வெற்றியை கொடுக்கின்றது. அவன் இறைவனை நம்ப வேண்டும். மறுமையை நம்பி நம்பிக்கை கொண்டு அஞ்சு பயந்து வாழ்ந்து நல்லவனாக அவன் வாழ வேண்டும் என்கின்ற இந்த இரண்டு கொள்கை கோட்பாடுகளை நாம் இஸ்லாத்தில் வலியுறுத்துகின்றோம். முஸ்லிம்கள் இதை அறிந்து புரிந்து அவர்கள் இந்த மார்க்கத்தின் பக்கம் நெருங்கி வர வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற இஸ்லாமிய மையங்கள் இங்கே செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். உலகம் முழுவதிலேயும் எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் இந்த பணியை அவர்கள் சீரும் சிறப்பாக நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் இந்த பணியில் பங்கு பெறுகின்றார்களோ அவருக்கு மேலான மறுமைக்குரிய இறைவன் தயார் செய்து வைத்திருக்கின்றதாக வழங்கி இருப்பதாக குர்ஆனிலே ஹதீஸில் நமக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய சகோதரர் யூசுப் அவர்கள் சுவிட்சர்லாந்து போயிருக்கிறார். அங்கே இருந்து சில படங்களை அவர் நமக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி தந்திருக்கின்றார். அதுல அங்கே சில வீதிகளில் இந்த தாவா பிரச்சார பணியை செய்யக்கூடிய நண்பர்கள் அங்கு வீதியிலே நின்று கொண்டு வீதியிலே நடந்து செல்லக்கூடிய நண்பர்களை சந்தித்து அவர்களுக்கு குர்ஆனுடைய விளக்கங்களை அளிக்கின்றார்கள், ஹதீஸுடைய விளக்கங்களை அளிக்கின்றார்கள், சிறு சிறு நோட்டீஸ்களை தயார் செய்து அதை அவர்கள் வழங்கி இந்த தாவா பிரச்சார பணியை செய்கின்றார்கள் என்று அங்கிருந்து செய்தி அனுப்பியிருக்கின்றனர். கடுமையான குளிர், பனி கொட்டி கொண்டிருக்கின்றது. மிக வலுவான ஆடைகளை, குளிரிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஆடைகளை அணிந்து கொண்டு வீதியை நின்று கொண்டு இந்த தாவா பிரச்சார பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அங்கே இருந்து போட்டோ படங்களை அனுப்பிச்சிருக்கிறார்கள். அதை பார்க்கின்ற ஆச்சரியமா இருக்கின்றது. நம்முடைய சத்திய சன்மார்க்கத்துடைய மகத்துவம், மேன்மை, அதனுடைய உண்மை நிலை, அவருடைய சிறப்பு, இது போன்ற தாவா பிரச்சார பணிகளை உலகெங்கிலும் முஸ்லிம்கள் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்களே, அவற்றை பார்க்கின்ற போது நமக்கு உறுதி ஏற்படுகிறது. இல்லாமல் இறைவன் அப்படிப்பட்ட மேலான கொள்கை கோட்பாடுகளில் ஆழ்ந்த நம்பிக்கையும் அந்த அடிப்படையில் மறுமையை பயந்து தீமைகளை விட்டு விலகி கடமைகளை நன்மைகளை ஆற்றி வாழக்கூடிய பாக்கியத்தையும் நற்சிந்தனையையும் இல்லாமல் இறைவன் நாம் அனைவருக்கும் வழங்குவானா என்று துஆ செய்து இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.